கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் கொடுத்ததான இந்த தலைப்பு தாகமாக இருக்கிறேன் என்றதான தலைப்பில் பேசும்படி நான் தான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னு. கடந்த நாட்களில் பாஸ்டர்ஸ் தான் நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு நான் சரி இதை எடுத்துக்கலாம், நான் இது வரைக்கும் அதை பேசலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளை குறித்து பேசுவதற்கு பவுல் சொன்னது போல் ஆசையாக இருக்கிறேன், அதை தான் நான் பேசுவேன்னு சொன்னது போல் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கிறதுனால ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகளை குறித்து பேசுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் இந்த வேளையில் என்னோடு உங்களோடு கூட பேசுவாராக. சரி, இப்போது நம்ம என்ன செய்வோன்னா, தாகமாக இருக்கிறேன்றதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது சாதாரணமான அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட வேதனை நிமித்தமாக அவர் முந்தின ராத்திரியே பிடிக்கப்பட்டார் இல்லையா. அங்கேயே அவருக்கு நியாயத்தீர்ப்பு, மற்றபடி தண்டனை, அடிகள், அடுத்து சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு தொங்கின அந்த சம்பவத்தில் அவருடைய சரீரம் மிகவும் களைத்து இழைத்து போயிருக்கும் இல்லை. அவர் அதனால் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கக்கூடும். ஆக அந்த நேரத்தில் அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னபோது நடந்தது என்னென்னா, அவருக்கு குடிக்கும்படியாக ஒரு கோலினாலே ஒரு துணியில் ஒரு காடின்னு சொல்லுது வேதத்தில், அதை கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படி அல்ல. திராட்சை ரசத்தில் வெள்ளை போலம் என்றதான ஒரு வஸ்து அதை கலந்து அவருக்கு அதை அவருடைய முகத்து வாய்க்கு முன்பாக நீட்டினார்கள். ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா சிலுவையில் அடிக்கப்படுகிறவர்கள் அந்த போதை வஸ்துகளை கொஞ்ச நேரத்தில் அவங்க உடம்புல தன்னுடைய வாயினால் சுவைச்சாலே போதும், அந்த சரீரத்தில் உள்ள வேதனைகள்லாம் அவங்களுக்கு மறையும். அதாவது அந்த வேதனைகள் மறக்கக்கூட நிலையில் அவங்க இருப்பார்கள் என்று ஆண்டவர் அந்த காரியத்தை புறக்கணித்து விட்டார். அதாவது தேவன் சொன்னதான அந்த தாகம் எழுத்தின்படியான சரீரத்துக்குரியதில்லை பிரியமானவர்களே. அது இதை காட்டிலும் ஒரு மேலான தாகம். அந்த தாகத்தை நம்ம வசனத்தில் பார்க்க போகிறோம். ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினாலே அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஆண்டவருடைய பெரிதான ஆசீர்வாதங்களை, பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, ஹல்லேலூயா. 3 பகுதியில் இந்த உலகத்துக்குரியதான ஆசீர்வாதங்களால் அவரை அந்த வசனத்தில் அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கடைசி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் என்னதுன்னா, அதில் ஒரு மேலான பகுதிகள் இருக்குது. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த 3 பகுதியை அவங்க அனுபவிக்க தான் செய்கிறாங்க இல்லையா. சமுத்திரத்தின் மச்சங்களை, ஆகாயத்து பறவைகளை, 2வது காட்டு மிருகங்களை, நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கடைசியாக சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தின் பகுதியை இவர்கள் நிறைய பேர் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றவங்க தான் வருவாங்களே ஒழிய மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க. மற்றவங்களுக்கு உலகத்துள்ளவர்களுக்கு கிடையாது. ஏன் அவர்களை ஆசீர்வதித்தாருன்னு சொன்னால், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, தேவனுடைய பரிபூர்ணமான நன்மையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. அந்த பரிபூர்ணமான நன்மை என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? அந்த பரிபூர்ணமான நன்மையை தான் ஆதாம் என்ன பண்ணிட்டான், மனுஷன் இழந்துட்டான். மனுஷன் அந்த நாட்கள் என்ன செஞ்சிட்டான், அந்த காரியத்தை இழந்துட்டான். மற்றபடி அவன் எல்லாத்தையும் என்ன செய்கிறான், ஆண்டு கொள்ளுகிறான். தேவனுடைய பெரிதான தாகம் இந்த பரிபூர்ணமான நன்மையை மறுபடியும் மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர் விரும்புகிறார். சரி, நீங்கள் தயவுசெய்து நான் சொல்கிறத குறிச்சிட்டிங்கன்னா, அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை குறிச்சிட்டு அடுத்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த நன்மைகளை நமக்கு கொடுத்தார் என்பதை வசனத்தின் மூலமாக அதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு 7 விதமான ஆசீர்வாதத்தை மனுஷன் மேலே ஆசீர்வதித்தார் என்று சொல்கிற வார்த்தையின் மூலமாக
கொடுக்கிறார். நம்பர் 1 நித்திய ஜீவன். நம்பர் 2 தேவனோடு உள்ள ஐக்கியம். நம்பர் 3 மூணாவது தேவ சாயல். 4வது தேவ மகிமை. 5வது ஆளுகை. 6வது அழியாமை. 6வது அழியாமை. 7வது சுதந்திரம். இந்த 7 ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். இந்த 7 ஆசீர்வாதங்கள் உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது, ரெடி பண்ணவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தில் அவங்களுக்குள்ள அவர் அன்றைக்கே அது வச்சிட்டார். அவன் எப்போ இழந்து போகிறான்? பிசாசுனுடைய வார்த்தையை கேட்டு அவன் என்ன செய்கிறான்? அந்த ஆசீர்வாதத்தை எழுந்து. இப்போ இதில் லூக்கா 19:10 நம்ம படித்தோம்னா, படிங்க தயவுசெய்து. ஆமென். அடுத்து லூக்கா 19:10. ஓகே. இன்னொரு வசனம் இருக்குது, இழந்து போனதை ரட்சிக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவே வந்தேன்னு சொல்லிட்டு, இழந்து போனதை ரட்சிக்கவும் பரிபூர்ணப்படுத்த ஆண்டவர் வந்திருக்கிறார். அப்போது இந்த பரிபூர்ணப்படுத்துகிறதான அந்த நன்மை இந்த ஆசீர்வாதத்தின் பகுதியை தான் காட்டு. தேவன் இந்த அனுபவத்தை நமக்கு கொடுப்பதற்காக இனிமே வருகிற உலகத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான தாகத்தோடு அவர் என்ன செய்தார்னா, தம்மை சிலுவையில் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். புரியுதுங்களா? இந்த ஆசீர்வாதத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான்? மனுஷனை வஞ்சித்து அவனை ஏமாற்றி அவனிடத்தில் இருந்து அவன் கொள்ளையடித்திட்டான். அப்போ இவன் யார்? இவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வரானே அன்றி வேறொன்றுக்கு வரான். நானும் ஜீவன் உண்டாக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவே வந்தேன் இல்லையா? அப்போ இந்த திருடன் என்ன பண்ணிட்டான்? மனுஷனை ஏமாற்றி கொள்ளையடிச்சிட்டான். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தது இல்லையா? ஏமாந்து போன இப்போ நிர்வாணியாக இருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஜீவனை கொடுக்க, அந்த ஜீவனில் அவர் முந்தின நாட்களில் கொடுத்த, ஆதியிலே கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப அவனுக்கு கொடுக்கும்படியாக அவர் வரார். அப்போது நம்ம நித்திய ஜீவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இல்லைங்களா? அதுதான் பார்த்தோம் இல்லையா நம்ம. அப்போது லூக்கா 10:10 நீங்கள் பாருங்கள். பிசாசு மனுஷனின் ஆத்மாவை திருடினான், ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணார்னா, மனுஷனின் ஆத்மாவுக்கு ஜீவனை உண்டாக்கும்படியாக, அதை பரிபூர்ணப்படுத்தும்படியாக வந்தான் என்றதை இந்த நித்திய ஜீவன் என்ற அனுபவம் அந்த முதல் இதுவில் நம்ம பார்க்கணும். அதாவது லூக்கா 10:10 பாருங்கள். அது ஆத்மாவுக்கு தேவன் என்ன செய்கிறாருன்னா, நித்திய ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தும்படியாக வந்தார். குறிச்சிக்குங்க. தேவனோடு உள்ளதான ஐக்கியம். இரண்டாவது காரியம் தேவனோடு உள்ள ஐக்கியம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கொண்டால் அவரில் நிலைத்திருக்கிறோம். அந்த நிலைத்திருக்கிற அனுபவம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறது. அப்போ ஐக்கியப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு சிலர்லாம் ஆண்டவரை அதிகமாக நேசிப்போம், ஆனால் யாரும் நேசிக்க மாட்டோம். நம்ம கூட இருக்கிறவரில் சப்போஸ் நம்மளை பகைத்தவரில் அதிகமாக நம்ம என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியாது. அவங்களோடு நம்ம கலந்து இருக்கவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது இங்கே? யோவான் 14:12. யோவான் 14:12 ஓகே. 1 யோவான் 4:12 கரெக்டாக. தேவனை ஒருவனும் ஒரு ஆமென். அதாவது நம்ம ஒருவரோடு ஒருவர் நாம் ஐக்கியப்பட்டிருந்தால், அன்பு கூர்ந்தால், நாம் தேவன் நம்மோடு கூட அவர் நிலைத்திருக்கிறார், ஐக்கியப்பட்டிருக்கிறார் என்றதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய தாகம் இதுதான் இருந்தது. நான் சரி தேவனோடும் என் பிதாவோடும் கூட நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் சொன்னது போல் நம்மளே ஆண்டவர் ஒன்றாக இருக்கும்படியாக விரும்புகிறார்.
அடுத்தபடியாக தேவனுடைய சாயல் பற்றி சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக தேவனுடைய சாயலை குறித்து சொல்லியிருக்கு. அதை பார்ப்போம். ரோமர் 8:29 8:29 நான் படிச்சிட்டுமா? ஆமென். தேவனுடைய சாயலை பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறார் ஆண்டவர்? இயேசுவை அனுப்பி அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? அல்லேலூயா. அப்போது இந்த சாயலை தேவ சாயல் தேவன் நமக்கு கொடுக்க, குமாரன் மூலமாய் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். தேவனுடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அடுத்து தேவ மகிமை. 4வது தேவ மகிமை. 1 பேதுரு 5:10 தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தார். படிச்சிங்களா? ஆமே. நம்ம இந்த நாட்களில் படுகிற பாடுகள் துன்பங்கள்லாம் கவலைப்பட வேண்டாம். நாம் சீர்படுவதற்கு, தேவனுடைய மகிமையை அடைவதற்கு, நித்திய மகிமை அடைவதற்காகவே. ஆகையினால 1 பேதுரு 5:10 தேவன் நமக்கு நித்திய மகிமை கொடுக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. 6வது ஆளுகை. 5வது ஆளுகை. மீகா 4ஆம் அதிகாரம் 7-8 சொல்லியிருக்குது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் சியோன் பர்வதத்தில் ராஜாவாக இருப்பார். சியோன் குமாரத்தினிடத்திலும் எருசலேமினிடத்திலும் முந்தின ஆளுகையையும் ராஜரீகமும் முன்னிடத்தில் வரும் என்று தீர்க்க தரிசனமாக இங்கே உரைக்கிறாரு. அது எந்த நாட்களில் அது நிறைவேறுதுன்னா, இந்த தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் நாட்களிலே நிறைவேற்றப்பட்டது. ஆகையினால் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6-7 16-17 தேவன் அப்போஸ்தலருக்கு அதிகாரத்தையும் ஆளுகையும் தந்தார். அது எதற்காக தந்தாருன்னா, அவர்கள் கைகளை வைத்து ஜனங்க மேலே கைகளை வைத்து ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றாங்க. 8-16-17 இந்த அதிகாரத்தை தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தது ஆளுகை என்றது நம்ம பிசாசின் மேலே ஆளுகை செய்யணும், நம்முடைய மாம்சத்தின் சுபாவத்தின் மேலே ஆளுகை செய்யணும், அப்புறம் நம்முடைய ஜீவனத்தின் பெருமையின் மேலும் நம்ம ஆளுகை செய்யணும். நம்ம இவைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டோன்னா பிசாசு நம்மளை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவான். ஆக இந்த ரட்சிப்புக்குள் வந்தது வீணாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 6வது பார்க்க போகிறோம். அழியாமை. என்னவது? 6வது அழியாமை. 2 தீமோத்தேயு 1:10 2 தீமோத்தேயு 1:10 படிங்க. ஆமே. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை நமக்கு சொல்லி ஜீவனையும் அழியாமையும் நமக்கு ஆண்டவர் வெளிரங்கமாக்கி இருக்கிறார். இது தேவனுடைய தாகம். இந்த அழியாமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கணும். சுவிசேஷத்தை கேட்க நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளை தாகமுடையவர்களாய் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? சுதந்திரம். எபிரேயர் 1:14 சரி. இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே நமக்கு ரட்சிப்பை தேவன் தருகிறார் இல்லையா? அந்த ரட்சிப்பை தேவன் தருகிற வேளையில் இந்த ரட்சிப்புக்கு உண்டான வழியில் நாம் நடப்பதற்கு நமக்கு உதவியாக தேவன் தம்முடைய தூதர்களை என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார் என்று இங்கே சொல்லியிருக்கு. அப்போ நம்ம எதையும் குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம போகிறதுக்கு முன்னால் நம்முடைய அவருடைய சமூகம், அவருடைய பிரசனம், தேவ தூதருடைய பிரசனம் என்ன செய்து நமக்காக முன்பாக போகுது. அது எந்த காரியமானாலும் அவரை விசுவாசிக்கிற நமக்கு விசுவாசத்தின் உண்டான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட அனுபவத்தை அடைய
ஆண்டவர் தூதர்களை நமக்கு உதவியாக தருகிறார். அடுத்து வெளிப்படுத்தல் 21:6-7 சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்குரியதான மற்றொரு வார்த்தை நாம் பார்க்கலாம். ஆமென். இப்போ இங்கே ஒரு ஜெயஜீவியத்தை காட்டுது. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வந்துட்ட பிறகு புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று நாம் நம்புகிறோம். ஆக நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நம்மளை ஒப்பு கொடுத்து நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு ஜெயகரமான ஒரு ஜீவியத்தை நாம் செய்து கொண்டு முன்னேறி போய்கொண்டே இருக்கலாம். அப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். அப்போ முந்தின சொன்ன அந்த 6 அனுபவங்களும் இல்லை, இந்த 7வது அனுபவத்தையும் கூட நாம் என்ன செய்யலாம், சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு தெய்வனுடைய பிள்ளைகளாய் மாறலாம். நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் இந்த அனுபவத்துக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 படிங்களேன். அல்லேலூயா. இப்போ விசுவாசம், அன்பு, கை வச்சு ஜெபம் பண்ணுறது, இல்லை பரிசுத்த ஆவியின் வரம், அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுனா ஞானஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசம், இப்படியே போயிட்டு இருக்கு. இதுதான் இப்போ நமக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம பூரணராகும்படியான தேவனுடைய வார்த்தை நம்ம இடத்துல இன்னும் வெளிப்படலை. அப்படி வெளிப்பட்டோம்னா நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 2வது அதை விசுவாசிக்க மாட்டோம், அதுக்கு அர்ப்பணிக்கவே மாட்டோம். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாம் அடுத்த கட்டம் தேவன் நம்ம இடத்துல தாகமாக இருந்து எதிர்பார்க்குற காரியம் என்னென்னா, நாம் அவரை போல பூரணமாகும். அதை தான் பவுல் சொல்கிறார், பூர்ணராகும்படிக்கு கடந்து போவோம். ஆனால் இன்றைக்கு சபைகளில் நடக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த அம்சம்தான் நடக்குது. ஆனால் பூர்ணராக போகிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஆண்டவரை குறித்து பூரணமாய் பேசப்படுது. அந்த பூர்ணமான வசனங்களை நாம் கேள்விப்படும் போது மாத்திரம்தான் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யுதுன்னா வளருது. விசுவாசத்தில் 4 பகுதியை நாம் பார்க்கலாம். சாதாரண விசுவாசம் இல்லைங்களா, சாதாரண விசுவாசம், பெரிய விசுவாசம், பரிசுத்த விசுவாசம், மகா பெரிய விசுவாசம். அப்போ இந்த மகா பெரிய விசுவாசத்துக்கு நம்ம என்றைக்கு வரப்போகிறோம்? அது வரணும்னா இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் நாம் படித்து ஆண்டவர் விசுவாசித்து இல்லையா அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாருன்னு சொல்லி கேட்கும்போது தேவன் நமக்கு நிச்சயமாக அந்த அனுபவத்தின் வழியாக தருவார். ஏன்னா அவர் தாகமாக இருக்கிறார் நமக்கு தரத்துக்கு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். ஒருவேளை நீங்கள் கேட்கும்போது இது ஒரு சந்தேகம் வரலாம், பயம் வரலாம், நான் இப்படியெல்லாம் வாழ முடியுமான்னு. அதுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லியிருக்குது. விசுவாசிப்போம், நான் ஆண்டவருடைய தாகத்தை நாம் தீர்க்கும்படி நம்மளை அர்ப்பணிப்போம். தேவன் தம்முடைய பலமுள்ள ஆவியினாலே இந்த அனுபவங்களை நிச்சயமாக அழைக்கப்பட்ட நமக்கு நிச்சயமாக இந்த அனுபவங்களை தருவார் என்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த